இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஸ்மார்ட் போன்னு பார்த்தீங்கன்னா ஐடெல் S24. ஒரு 3 months பேக் வந்து ஐடெல் S23 ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. அதோட சக்சஸை தொடர்ந்து தான் இந்த ஐடெல் S24 ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இன்னும் சரியா தெரியல. பட் வந்து ஒரு சில லீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மே வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அமேசான்ல தான் இதோட சேல்ஸுமே வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு அண்டர் 10K பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு இந்த அண்டர் 10Kல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐடெல் ஸ்மார்ட் போனோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கும். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ, அதாவது S23 வீடியோலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து அவருமே ஐடெல் ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்காரு. அண்ட் தென் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் எல்லாமே வந்து விளையாட முடியுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை எத்தனை வாட்டி கீழே போட்டாலுமே உடையல அப்படின்ற மாதிரி அதோட ரிலையபிலிட்டி பத்தி ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த கமெண்ட்டை நான் பின் பண்றேன் பாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐடெல்லோட ரிலையபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஐடெல் S24 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா S23யோட சேம் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ பேக் சைட் பேனலுமே வந்து அந்த கலர் சேஞ்சிங் பேனல் தான் கொடுக்க போறாங்க. ஸோ சன்லைட்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸா வந்து தெரிய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல பின்னாடி அந்த சர்க்குலர் மாடியூல் டிசைன் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.6 இன்ச் IPS LCD பேனல், 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட HD+ சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த S23லயும் கொடுத்துருந்தாங்க. பிக்சல்ஸ் மட்டும் இந்த வாட்டி 1612 இன்டூ 720 பிக்சல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல 5000 mAh பேட்டரி அண்ட் 18 வாட்ஸ்க்கான ஒரு வயர்டு சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைமா வந்து 10 வாட்ஸ்க்கான ஒரு வயர்டு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. கெப்பாசிட்டி சேமா தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் ஒரு 8 வாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் S23ல வந்து யூனிசாக்கோட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி மீடியாடெக் ஹீலியோ G91 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அண்டர் 10Kக்கு ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ யூனிசாக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹீலியோ G91 வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமா பார்த்தீங்க அப்படின்னா S23ல இருந்து ஒரு 50+2 ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் S24ல 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா வித் சாம்சங்கோட ஒரு HM6 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து VGA டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 108 மெகா பிக்சல் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் யூசேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இதுல சாம்சங்கோட இந்த சென்சார் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்கனால மேபி வந்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் இதோட செல்ஃபி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து OS சப்போர்ட்ல எல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ EAS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது கேமராவோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 3.5mm ஜாக், USB Type-C போர்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு 3 கான்ஃபிகரேஷன்ல கொண்டு வர போறாங்க. ஒன்னு 4GB + 128GB, இன்னொன்னு 8GB + 128, இன்னொன்னு 8GB + 256GB வேரியன்ட்ல வந்து வரப்போகுது. லாஸ்ட் டைம் இந்த S23 வந்து ஒரு 9000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த S24 வந்து ப்ராசஸர், கேமரா அப்புறம் பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ராவா அண்டர் 10K பட்ஜெட்ல வந்து இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அண்டர் 10Kல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியுமா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.